வெல்கம் டு டேனிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் புதுசாக செய்ய போகிறது கோதுமை அடை. வாங்க என்ன பண்ணலான்னு போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஒன்று பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் நறுக்கின பச்சை மிளகாய் ஒன்று, மஞ்சத்தூள், சீரகம், தேவையான அளவு உப்பு, கோதுமை மாவு, தேவையான அளவு தண்ணி. ஓகே, இப்போ இதில் 2 கப்பு கோதுமை ஃப்ளார் இதை போட போகிறேன். கோதுமை மாவு போட்டாச்சு. இப்போ தேவையான மஞ்சத்தூள், சீரகம், தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிக்க போகிறேன். இதை பிசைஞ்சாச்சு இந்த கோதுமை மாவு. இப்போ இந்த கோதுமை மாவு நல்லா கன்சிஸ்டன்சியாக இருக்குது. இப்போதைக்கு அடைய செய்ய முடியும். கோதுமை மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போதைக்கு 5 மினிட்ஸ் ஊற வைக்கணும். அடை தட்டை வரும், ஒட்டாது. இப்போ கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் அடையை போட போகிறோம். அடை தட்டியாச்சு. சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இப்போ அதை திருப்ப போகிறோம். டயட் இருக்கிறவங்க அடை சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இப்போ தான் ரெடி ஆயிடுச்சு இந்த கோதுமை அடை. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிறிஸ்பியாக கோதுமை அடை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கோதுமை அடை ரெடி. நீங்களும் இதே வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனும் கிளிக் செய்யுங்க. See you next time on video. Bye.